இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரஷ்யா மீது உக்ரைன் போர் தொடுத்து 3 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. உக்ரைனின் சில பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றினாலும் முழுமையான வெற்றியை அந்நாடு இன்னும் பெறவில்லை. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் பிற நாட்டோ நாடுகளிடமிருந்து நவீன ஆயுதங்களை வாங்கிக் கொண்ட உக்ரைன் ரஷ்யா கண்ணில் விரலை விட்டு ஆட்டி வருகிறது. குறிப்பாக ரஷ்யாவிற்குள் ட்ரோன்களை அனுப்பி போர் விமானங்களை உக்ரைன் தாக்கி அழித்தது சர்வதேச அளவில் பேசப்பட்டது. இதுபோன்ற சின்ன சின்ன வெற்றிகளால் ஓவராக உற்சாகமடைந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவே செய்ய துணியாத ஒரு காரியத்தை ரஷ்யாவிற்கு எதிராக மேற்கொண்டது. அதன் விளைவு உச்சகட்ட ஆத்திரத்தில் உக்ரைன் ராணுவ கட்டமைப்பையே ரஷ்யா உலுக்கி எடுத்துவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. என்ன நடந்தது? ரஷ்யா தனது கௌரவத்தின் அடையாளமாக தனது தலைநகர் மாஸ்கோ நகரத்தை கருதி வருகிறது. பிற பகுதிகளில் நடத்திய ட்ரோன் தாக்குதலைப் போலவே இங்கும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி சீன் போட்டது உக்ரைன். அவ்வளவுதான். பொங்கி எழுந்த ரஷ்ய ராணுவம் உக்ரைனுக்கு எதிராக மிகப்பெரிய ராணுவ திட்டத்தை வகுத்தது. அதன் அடிப்படையில் தரை, விமானம் மற்றும் கடற்படையைச் சேர்ந்த பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் சாரசாரையாக உக்ரைனின் ராணுவ கட்டமைப்புகள் மீது ஏவப்பட்டன. இவை ஒலியை விட பன்மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடியவை என்பதால் உக்ரைனால் அவற்றை வழிமறித்து தடுக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அதே நேரம் உள்ளே புகுந்த ரஷ்யாவின் 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ராணுவ கேந்திரங்கள், முகாம்கள் போன்றவற்றின் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதனால் ஒரே இரவில் உக்ரைனின் ராணுவ கட்டமைப்பு கலகலத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. தவிர ரஷ்ய தாக்குதலில் ஏராளமான உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அதிர்ந்து போன உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யாவிற்கு கோரிக்கை வைத்திருப்பதோடு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரவும் புதினிடம் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க அமெரிக்கா தனது பேட்ரியாட் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதுபோன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.